Hello everyone and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஷார்ஜா ஷேக்கோட ரெசிபி. இந்த ரெசிபி வந்து செம்பருத்தி சீரியல் ஷபானா வந்து அவங்க flawsome அப்படிங்கிற சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அப்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆகுது. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் வந்து ஒரு 1 week முன்னாடி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. எனக்கு அது பார்த்ததுலேருந்தே வந்து இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் தனியாக ட்ரை பண்ண வேண்டாமே, உங்களையும் சேர்த்து ட்ரை பண்ண வைக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம சேர்ந்து இந்த வீடியோவை ட்ரை பண்ணலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ நான் போய் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஆட் பண்ணியிருந்தாங்க. 1 cup சில்டு மில்க், அப்புறம் சம் மில்க் ஐஸ் க்யூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்போ நமக்கு அது மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து 1 cup பனானா, பூவம்பழம் எடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 2 tablespoon வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது, அப்புறம் 2 tablespoon வந்து பூஸ்ட், அப்புறம் பிஞ்ச் ஆஃப் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்க ஆட் பண்ணனால ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 6 to 8 cashew nuts. அவ்வளோதான். இப்போ நம்ம blend பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், blend பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்க போகிறோம். சர்வ் பண்ணுறதுக்கு 1 scoop ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன் பாட்டமில். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 scoop ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம யம்மி ஷார்ஜா ஷேக்கை வந்து அதில் போர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சேர்த்து அப்புறம் டாப்பில் கொஞ்சம் சாக்லேட் சாஸும் அப்படியே ஊற்றி எடுத்தால் நம்மளுடைய ஷார்ஜா ஷேக், யம்மி ஷார்ஜா ஷேக், ஷபானா ஷார்ஜா ஷேக் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அவங்க இவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்களே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அண்டு அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, it's bye from Roshna Secret Diary. Stay home, stay safe, take care and bye-bye.